ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேக்கு மரக்கட்டில் பாலிஷ் போட வந்திருக்கேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தக்கோலத்துலேயும் நாங்கள் செய்கிறோம். தக்கோலத்தில் கிட்டத்தட்ட ஒரு பாலிஷ்காரன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் இருக்கோம். எங்களுக்கு தான் வேலை பாலிஷ் போடுறது. இப்போது இந்த தேக்கு மரக்கட்டில் பாலிஷ் போட வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூட ரப் ஃபினிஷிங் பண்ணணும். ரப் ஃபினிஷிங்னா தகுடுலாம் போட்டு சீவல் பண்ணுவோம். இது வந்து கம்ப்யூட்டர் டிசைனு. இந்த கம்ப்யூட்டர் டிசைன் போட சொல்ல இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், முள்ளாக அப்படியே இருக்கும். இதை வந்து நம்ம தகுடு போட்டு சீவலாம். இது தகுடு போட்டு சீவிட்டு இந்த முள் மட்டும்லாம் தகுடு போட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷின், இந்த ரப்பிங் மிஷின் இதை காட்டுறேன் பாருங்க. இந்தமாரி கேஃப்லாம் வந்து நாங்கள் பட்டி பார்த்துருவோம். இந்த ட்ரில்லிங் மிஷினை போட்டு இது வந்து ரப்பு பண்ணும். ரப்பு வேலை அது பூ. இந்த ட்ரில்லிங் மிஷினை போட்டுனா இது பிடிச்சிங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு ரஃப் ஆகுதுலாம் மொத்தம் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தகுடில் நாங்கள் இது பாருங்கள், இந்த உள் மட்டம்லாம் இது பார்த்தீங்கன்னா இந்த மட்டத்துக்கு ஏற்ற சைஸ் இந்த தகுடு உள் மட்டம் செய்வதுக்கு. இந்த மட்டத்துக்கு ஏற்ற சைஸ் இந்த தகுடு. இது சின்ன கை போகாத இடத்துல எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசி தகுடு, இந்த மாதிரி சின்ன ஊசி தகுடுலாம் போட்டு சொண்டுவோம். அதுக்கப்புறம் இந்த முள்ளாக அதெல்லாம் கொஞ்சம் சொண்டி வச்சுருக்கேன். அப்புறம் எம்எல் சீட் போட்டு டேஸ்ட்டு நைஸ் ஆகிடும். அப்புறம் சீவர் போடணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் இதுவரையும் சீ வச்சுருக்கேன். இது சீவாது. இதில் பார்த்து நமக்கு தெரியும். இதாக இருக்குது பாருங்கள், இந்த சைடெல்லாம் ரப்பாக முள்ளாக இருக்குது பாருங்கள். இதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது முள்ளாக இதெல்லாம் இந்த மாதிரி தகுடு போட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரிப் மிஷின் போட்டு அப்புறம் எம்எல்சி போட்டு தேய்ச்சிட்டு சீலர் போடணும். வாங்க அப்புறம் அடுத்தது சீலர் போட்டோன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன்.